எவ்ரிவன் வெல்கம் டு கிரேசில்ஸ். இன்னைக்கு ஒரு சூப்பரான நியூ லான்ச் தான் இருக்குது. மிஸ் பண்ணாமல் யூடியூப்ல இது ஓப்பன் வீடியோ பாருங்கள். ரொம்ப சூப்பராக, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப அழகாக இருக்கும். பியூட்டிஃபுல் கலர்ஸ், பியூட்டிஃபுல் டிசைன்ஸ். டு நாட் மிஸ் திஸ். நெக்ஸ்ட்டு சூப்பரான நியூ டிசைன் தான் நியூ லான்ச். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கா நியூ லான்ச். நியூ டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும். இது இன்னும் நான் இன்ஸ்டாகிராமில் போடலாம், அப்படி பத்திரமா வச்சுருக்கேன் உங்களுக்காக. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் நம்ம ஒரு சாரியோட கலர் போட்டோம்னா எல்லா கலரும் கேட்குறாங்க. ரொம்ப அது பெரிய டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு எல்லா கலர்ஸும் யூடியூப்பில் லான்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் போடலாம் அப்படின்னு ஐடியாவில் சூப்பராக ஒரு பியூட்டிஃபுல்லான நியூ லான்ச் வந்திருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. எவ்வளோ அழகான ஃப்ளார் பாருங்கள். எல்லாம் வேறு வேறு கலர். இது ஒரு லைட் ப்ளூவா, இது டார்க் ப்ளூ. இது வந்து சரியில் அவுட்லைன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து டார்க் ப்ளூவில் உங்களுக்கு அவுட்லைன் கொடுத்துருக்காங்க. இது டார்க் ப்ளூவோட ஃப்ளாரு. ஸோ இது வந்து ஒரு டிஃபானி க்ரீன் வித் என்ன சொல்கிறது கோல்டு சரியில் உங்களுக்கு அந்த மாதிரி எல்லா ஃப்ளார்ஸுமே டிஃப்ரெண்ட் யூனிக். ஓகேவா? இது வந்து ஜஸ்ட் நம்ம சொல்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் இதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேலைப்பாடுகள் பேக்ரவுண்டில் அந்த வீவிங் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து வீவிங், இது வந்து பிரிண்டிங் கூட கிடையாதுங்க. பாருங்கள் எப்படி வீவிங் நடந்திருக்கு, எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுக்கு வீவிங் எப்படி இருக்கும், எவ்வளோ டிஃபிகல்ட்டான டாஸ்க்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சூப்பரான நியூ லான்ச் தான். மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப அழகாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. ஹெவி கிராண்ட் பல்லு. ஓகே, அண்ட் ப்ளவுஸ் ஃபுல்லாக உங்களுக்கு டுயல் டோன். ப்ளவுஸே உங்களுக்கு டுயல் டோனில் ஃபுல் சாரி. ஓகேவா? ஃபுல் ப்ரொக்கேட் வச்ச ஃபுல் சாரி. ஸோ நான் இது வந்து ஆக்சுவலாக 1750 போடலான்னு வச்சுருந்தேன். பட் ஓகே, நம்ம வந்து ஆக்சுவல் ப்ரைஸ் 1750 வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து கிறிஸ்மஸ்க்காக நியூ ஆஃபர், கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கலுக்காக ஆஃபர் வந்து 1499, 250 ருபீஸ் உங்களுக்கு கம்மியாகுது. பொங்கலுக்கு அப்புறம் இதே சாரி வந்து உங்களுக்கு 1750 ஆயிரும். ஓகேவா? மிஸ் பண்ணிடாதீங்க. சீக்கிரமாக நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. அதே நான் வந்து கலர் செட் வரேன் உங்களுக்கு. எல்லாமே ஒரு ட்ரிபிள் டோனாக இருக்கும். இது வந்து நல்லா ஒரு ஐஸ் ப்ளூ, டார்க் ப்ளூ, அப்புறம் இது ஒரு ஐஸ்கிரீம் ஷேட் மாதிரி. ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு கிரே ஷேடு எல்லாமே, எல்லா சரியும் இருக்குது. சில்வர் சரி அண்ட் காப்பர் சரி எல்லாமே இருக்குது. சூப்பராக இருக்கா? ஓகேவா? ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓப்பன் பண்ணும்போது பாருங்களேன், மிஸ் பண்ணிடாதீங்க. அதான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ், நியூ கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட தான் இருக்கும். யூனிக்காக எலிகெண்ட்டாக இருக்கும். நம்மக்கிட்ட தான் இருக்கும். இமீடியட்டாக கொஞ்சம் மூவ் ஆகிடுது. அதனால் ஸோ நீங்கள் எவ்வளோ குயிக்காக ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ண முடியுமோ ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஏன்னா நிறைய பேர் அக்கா நான் நேற்று உள்ள வீடியோ இன்றைக்கி தான் பார்த்தேன்க்கா, எனக்கு இதே கலர் வேணுக்கா, ப்ளீஸ் ரீஸ்டாக்னு கேட்பீங்க. கொஞ்சம் நீங்கள் வந்து அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக தெரிய வரும். நீங்கள் வந்து ஒரு 1 or 2 ஹவர்ஸில் அந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம புக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு 2 to 3 ஹவர்ஸ் தான் அந்த கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் டக்குன்னு மூவ் ஆகிடுது. ஸோ எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்ல ஒரு எலாஷி க்ரீன் வித் டார்க் க்ரீன். ஃபஸ்ட்டு பார்த்தது வேறு கலர் வந்து ப்ளூ கலர் காம்பினேஷன், நேவி ப்ளூ காம்பினேஷன். இது வந்து எலாஷி க்ரீன் வித் டார்க் க்ரீன். ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சூப்பராக இருக்கும். ரொம்ப யூனிக்காக இருக்குது. ஸோ நல்லா இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஓகேவா? ஸோ மிஸ் பண்ணாமல் எவ்வளோ சீக்கிரமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ லாஸ்ட் வீக் ஒரு சின்ன இன்சிடென்ட் ஹேப்பன். என்னென்னா ஹைதராபாத்தில். ஸோ அந்த சிஸ்டர் எப்போவுமே என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் உங்கள் பார்சல் எல்லாமே எனக்கு வரும்போது ஓப்பன் ஆகியே வருது. ப்ரொஃபஷனல் கொரியர், உங்கள் பார்சல் மட்டும் இல்லை, ப்ரொஃபஷனல் கொரியர்லேருந்து வந்தாலே, சாரி நான் அந்த கொரியர் சொல்லிடக்கூடாது, அதான் அந்த ஹைதராபாத் லொக்கேஷனில் பார்சல்லாம் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. உள்ள கிஃப்ட் ஐட்டம்லாம் எடுத்துகிட்டு கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. நான் ஓகே மேபி பார்சல் ஓப்பன் ஆகிருக்கும்னு சொல்லி விட்டுட்டேன். ஓகேவா? போன வாரம் நான் வந்து அவங்களுக்கு அனுப்புனது வேறு சாரி, அவங்களுக்கு போய் ரீச் ஆனது வேறு சரி. பட் என்னோட சேம் பாக்ஸு, என்னோட சேம் வாட்டர் பாட்டிலு என்கிட்ட அந்த மாதிரி சாரியே கிடையாது. அந்த கைஸ் வந்து யாரோ உள்ள ஃப்ராட் இருக்காங்க. கைஸ் வந்து அந்த சாரியை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து ஓப்பன் பண்ணி என்னோட சாரி வந்து ப்ரீமியம் குவாலிட்டி சூப்பராக நல்ல ஒரு சாரியை எடுத்துகிட்டு அவங்க இன்னொரு சாரியை உள்ளே வச்சு சேம் வாட்டர் பாட்டில், சேம் கிரேசில்ஸோட பாக்ஸு, சேம் கிரேசில்ஸோட கவரு, சேம் அட்ரஸ், அந்த ஹேண்ட் ரிட்டன் அட்ரஸ் கூட என்னோட அட்ரஸ் தான், நான் எழுதுனது தான். ஓகேவா? ஸோ சேம் அட்ரஸ் வச்சு அப்படியே அந்த கஸ்டமருக்கு வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. அவங்க வந்து ஐம் ரியலி டிசப்பாயிண்டட். ஏன்னா வந்து அவங்களுக்கு டிசம்பர் 12 வந்து பார்சல் வந்து ஹைதராபாத்தில் அந்த லொக்கேஷன் ரீச் ஆயிடுச்சு. பட் அவங்க கையில் கிடைக்கிறதுக்கு 5 days ஆயிருக்கு. டிசம்பர் 12 ஹைதராபாத்தில் அவங்க லொக்கேஷன் ரீச் ஆன பார்சல் 17, 18, 16, 17 அந்த மாதிரி தான் அவங்களுக்கு அவங்க கையில் கிடச்சிச்சு. ஸோ கிட்டத்தட்ட 4-5 days அவங்க வந்து அந்த பார்சல் ஓப்பன் பண்ணி உள்ள ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் மாற்றிட்டு, சரி அப்புறம் பார்க்கலாம், ஏன்னா இது வந்து இது வேறு ப்ரைஸ். ஓகேவா? ஸோ உள்ள ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் மாற்றிட்டு கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு ப்ரொஃபஷனல் கொரியர்லேருந்து பண்ணாங்களா இல்லை வேறு பொட்டிக்லேருந்து பண்ணாங்களா எனக்கு தெரியல. ஏன்னா ரீசெண்டாக வேறு பொட்டிக்லேருந்து ரொம்ப ஃப்ராட்த்தனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்பர் 1 பொட்டிக்னு சொல்கிறாங்களே, அவங்க கூட வந்து நம்ம பொட்டிக்கு எட்டி பார்த்துட்டு நம்ம பொட்டிக்கில் உள்ள கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப நியூவாக இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு ஏதாவது ஒரு கெட்ட பேர் கொண்டு வரணுன்ட்டு நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்க பொட்டிக்காக ஒரு 80% ஒர்க் பண்ணாங்கன்னா மற்ற பொட்டிக்கை கவுக்கிறதுக்காக ஒரு 20% ஒர்க் பண்ணுவாங்க. பட் ஆனால் நம்ம அந்த மாதிரி வேலையெல்லாம் ஈடுபடுறதில்லை. ஸோ நமக்கு வேணும்னு கமெண்ட் போடுறது,
நம்ம சாரியை வாங்கிட்டு எனக்கு வந்து இது பிடிக்கல உடனே ரிட்டர்ன் எடுங்கன்னு கேட்டு நம்ம அட்ரஸை வாங்க வேண்டியது, அப்புறம் கால் பண்ணி தொல்லை பண்ண வேண்டியது, அந்த மாதிரி. அப்புறம் வந்துட்டு ஜென்ஸை வச்சு பேச வேண்டியது, லொக்கேஷன் சொல்லுங்கள் நாங்கள் உடனே வரோம், இங்கே தான் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு திடீர்னு கால் பண்ணி நாங்கள் இங்கே தியேட்டர் பக்கத்தில் நிற்கிறோம் சொல்லுங்கள் நாங்கள் டக்குன்னு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண வேண்டியது. ஸோ இது எல்லாமே ஆன்லைன் பொட்டிக் மட்டும்தாங்க, நேரில் வந்து நீங்கள் பார்க்க முடியாது. ஓகேவா? ஸோ அது திரும்பியும் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் நிறைய வந்து ஜிஎஸ்டி உங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பரை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க, பயங்கரமாக ப்ரெஷர் வந்துட்டு இருக்குது எனக்கு ரீசெண்டாக. ஏன்னா ரீசெண்டாக நான் வந்து போடுறது எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸு. ஸோ நம்பர் 1 பொட்டிக்குன்னு சொல்லிக்கிறாங்க. பட் ஆனால் அடுத்தவங்களை வந்து வாழ விடாமல் பண்ணுறாங்க. பட் நம்ம வந்து ஒழுங்காக உண்மையாக பண்ணிகிட்ருக்கோம். யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறதில்ல, யாருக்கும் தப்பாக கமெண்ட் போடுறதில்ல, யாரோட சாரீஸையும் மாற்றுறதில்ல. இவங்க எங்கெங்கே பார்சல் போடுறாங்க, யார் யாருக்கு போகுது, எங்கேருந்து இந்த சாரீஸ்லாம் போகுது, எல்லாமே ட்ராக் பண்ணிகிட்ருக்காங்க. நமக்கு பேக் சைடில் நம்ம என்ன பண்ணுறோங்கிறத நமக்கு பேக் சைட்லேருந்து பயங்கரமாக ட்ராக் பண்ணி அதை வந்து ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் ஒன்லி காட் நோஸ். ஸோ காட் மட்டும் தான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ சாரி, நான் என்னோடய ஆதங்கத்தை சொல்லிட்டேன். ஸோ அது அந்த சாரீ சேஞ்ச் ஆனது கூட நம்ம பொட்டிக்கில் அந்த சாரியே கிடையாது, வேறு ஒரு பொட்டிக்கில் உள்ள சாரீ தான். நம்ம பொட்டிக்கில் அந்த சாரியே கிடையாது. அந்த சாரியை பார்சல் ஓப்பன் பண்ணி வேறு சாரியை மாற்றி உள்ளே வச்சு அனுப்புனாங்க அப்படின்னா அவங்க வந்து வேறு பொட்டிக்காரங்களோட இருக்கலாம். நம்ம வந்து கொரியர் ஆஃபீஸர்னு சொல்ல முடியாது. வேறு பொட்டிக்கில் உள்ளவங்க கூட இந்த வேலையை பார்த்துருக்கலாம். நம்ம பார்சல் எங்கெங்கே போகுது, என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கூட அவங்க வந்து இது வந்து 1399. ஓகே, நான் வந்து ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிட்டேன் 1399. இதுக்கு முன்னாடி உள்ள கலெக்ஷன் எல்லாம் 1499. ஓகேவா? பட் நான் ரொம்ப அதில் டீப்பாக போகலை. எனக்கு நம்ம ஒழுங்காக பண்ணால் போதும், நம்ம வேலையை நம்ம ஒழுங்காக பார்க்கணும். அடுத்தவங்களுக்கு ஆள வரி விடுறது, அடுத்தவங்களை வந்து ஹர்ட் பண்ணுறது, அடுத்தவங்களை வந்து தப்பாக நெகட்டிவ் கமெண்ட் போட்டு விடுறது, நிறைய பேர் வந்து ரிப்ளே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் கேட்டு பாருங்கள், செம்ம ரெஸ்பான்ஸ் இருக்கும். வித்தின் ½ அன் ஹவர்லாம் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும். நல்லா பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கேன். நல்லா ஒரு அவங்களுக்கு வந்து ட்ராக்கிங், அவங்க பார்சல் வீட்டு போகிற வரைக்கும் நான் நிறைய பேருக்கு வந்து ட்ராக்கிங் பண்ணி அவங்க கொரியர் ஆஃபீஸ்லாம் கால் பண்ணி அந்த மாதிரி தான் நம்ம வந்து சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது எல்லா இதுலேயும் பண்ணுறதில்ல. ட்ராக்கிங் கொடுத்துட்டு அவங்க பொறுப்பு தான், நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணுங்கிற மாதிரி விட்டுருவாங்க. பட் நம்ம அப்படி இல்லை, நம்ம வந்து எல்லா சர்வீஸுமே பண்ணிகிட்ருக்கோம். கஸ்டமர்ஸ்க்கு இந்த பார்சல் ரீச் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். பட் ஸ்டில் நான் நினச்சேன் கஸ்டமர்ஸ் தான் இப்படி ஏதோ சில கஸ்டமர்ஸ் பண்ணுறாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் கஸ்டமர்ஸ் இல்லை, அது பார்க்கும்போது தான் தெரியுது. நான் இதே லிங்க் பண்ணிக்கிறேன். மேபி இப்போ இன்னொரு பெரிய பொட்டிக்லேருந்து நம்ம வந்து ரொம்ப டார்கெட் பண்ணுறதுனால மேபி வந்து நம்மளை வந்து ரொம்ப இது பண்ணுறதுனால அவங்களாவும் இந்த வேலை பார்ப்பாங்களோன்ட்டு எனக்கு தெரியல. யார் யார் இந்த வேலை பார்க்கணும்னு தெரியல. ஸோ பட் ஆனால் என்னோடய சாரீ வந்து கரெக்டாக அவங்களுக்கு வந்து சேரும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஓகே, சூப்பரான ஒரு க்ரீன் கலர், லைட் க்ரீன் கலரில் அழகான சாரீ. பேக்ரவுண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு டிஷ்யூ நல்லாயிருக்கும். பார்டர் வந்து உங்களுக்கு ராயல் ப்ளூ. ஓகே, அண்ட் திஸ் இஸ் த பல்லு அண்ட் த ப்ளவுஸ் வந்து உள்ளே இருக்குது. இந்த டாட்ஸ் போட்டிருக்கா. ஓகே, ஸோ சூப்பரான சாரீ, சூப்பர் கலர்ஸ். இதெல்லாம் 1399. மற்ற ஃபஸ்ட்டு போட்ட அந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துப்பீங்க, நிறைய ரொம்ப ஸோ மச் இன்ட்ரிகேஷன்ஸ் இருக்கும். அது வந்து 1499. ஓகே, ஸோ இதில் ஒன்று இன்னும் பஸ்மினா சாரீஸ் வேறு இருக்குது. ஓகேவா? ஸோ யார் நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் நம்ம வந்து உண்மையாக நேர்மையாக உத்தமமாக பண்ணுங்கள். நீங்கள் வந்து எவ்வளோ நாளானாலும் ஸ்லோ அண்ட் ஸ்டடி தான் மிஸ் சாரீஸ். நீங்கள் எவ்வளோ நாளானாலும் கண்டிப்பாக உங்களோட உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இருக்கும். ஓகேவா? ஸோ உங்கள் அதுக்கு மேலே கடவுள் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, ஸோ அடுத்தவங்களை டவுன் பண்ணி பண்ணுறதுலாம் வந்து கொஞ்ச நாள் தான். வந்து கொஞ்ச நாள் அந்த மாதிரி டவுன் பண்ணி இங்கே சல்லுன்னு மேலே ஃபஸ்ட்டுக்கு போயிடுவாங்க, டாப்பில் போயிடுவாங்க. பட் ஆனால் கடவுள் திடீர்னு கைவிட்டுருவார் அவங்களுக்கு கஷ்டம் வரும்போது. ஸோ நம்ம வந்து அதை நம்ம சொல்லக்கூடாது. பட் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உண்மையாக உத்தமமாக நேர்மையாக பண்ணுங்கள். நீங்கள் வந்து நல்லா ஃபஸ்ட்டாக வருவீங்க, பெஸ்ட்டாக வருவீங்க. என்னோடய விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பஸ்மினா சாரீஸ் பார்க்குறோம். ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான டபுள் டோன் கலர், இல்லை பர்பிள் அண்ட் ஒரு ராயல் ப்ளூ கலர், ரெண்டுமே ஒரு மிக்ஸ் பண்ண ஒரு டபுள் டோன் பர்பிள் அண்ட் ராயல் ப்ளூ. ஒரு நல்லா கோல்டு சரி கொடுத்துருக்காங்க, சின்ன பார்டர், குட்டியாக பூட்டாஸ் இருக்குது. அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு த்ரெட் வீவிங். இது ஃபுல்லாக த்ரெட் வீவிங். ஓகேவா? எம்போஸ் இல்லை, த்ரெட் வீவிங். ரொம்ப அழகாக இருக்கும், சூப்பராக இருக்குது. ஏன்னா நம்மளோட கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் அவங்களுக்கு பொறாமையாயிடுச்சு. இருந்தாலும் அவங்க தான் நம்பர் 1. பட் தெரில, எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரில. ஓகே கைஸ், ஸோ இதுதான் உங்களுக்கு கிராண்டான பல்லு, சூப்பர் கிராண்டான பல்லு. ப்ளவுஸ் வந்து இதுக்கு ப்ளைனாக வந்துடுது. ஓகே, ஸோ கிராண்டான பல்லு, இது வந்து ப்ளவுஸ். அண்ட் சாரீ ஃபுல்லாகவுமே எண்டு வரைக்கும் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான வீவிங். பஸ்மினா சாரீ சூப்பராக இருக்கும், சாஃப்ட், ஃப்ளெக்சிபிள், கம்ஃபர்டபுள், ரொம்ப நல்லாயிருக்கு, எலிகென்ட்டாக இருக்குது. இது இன்ஸ்டாவில் ஆக்சுவலி 1699 இன்ஸ்டாவில் போட்டிருக்கேன் நம்மளோட இதுவே. பட் இப்போது நான் வந்து ஆஃபரில் உங்களுக்கு 1499 கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ 200 ருபீஸ் லெஸ் பண்ணிவிட்டேன், 1499 இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து பீகாக், இதுலேயே 2 இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து பீகாக் ஷேடு, இது வந்து ராயல் ப்ளூ ஷேடு, 2 இருக்குது. ஓகேவா? இது வந்து பீகாக் ப்ளூ.
பீகாக் ப்ளூ டீல் ப்ளூ அந்த ஷேடில் உள்ளது. ஓகே, ஸோ இதுவும் உங்களுக்கு கோல்டு சரி தான். சூப்பரான கிராண்டான பல்லு. ஓகே, நல்லா ஃபுல் வீவிங் தான் உங்களுக்கு, ஃபுல்லாகவே வீவிங். இது உங்களுக்கு ப்ளவுஸ் ப்ளெயினாக வந்து ப்ளவுஸ் அண்ட் சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி தான். ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஃபுல் ஒர்க் இருக்கும். நல்ல ஒரு பஸ்மினா சாரீஸ் நல்லா கெட்டினா உங்களுக்கு கிராண்டாக நல்லா அழகாக இருக்கும். ஓகே, ஸோ சூப்பராக இருக்குது. நான் இது இன்னும் அந்தளவுக்கு நான் வீடியோஸ் இது போடல. ஸோ இது ஸ்டாக்ஸ் வந்து 1 வீக் ஆச்சு, பட் ஆனால் இன்னும் போடல. ஸோ நீங்கள் வந்து இமீடியட்டாக எடுத்துக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச நிமிஷம். சூப்பரான சாரீஸ். நெக்ஸ்ட்டு கலர் இல்லை வாங்கி பார்த்துக்கலாம். ஸோ ஒரு 1 வீக்காகவே கொஞ்சம் நிறையா நடந்துகிட்ருக்குது. எதுக்குன்னு தெரில, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. செய்கிறவங்க செய்யட்டும், நம்ம வந்து முன்னேறி போயிட்டே இருப்போம். ஓகேவா? சூப்பரான, உங்களுக்கு பிடிக்காதவங்க ஏதாவது சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம வந்து நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம வந்து ஒழுங்காக இந்த நேர்மையாக உத்தமமாக பண்ணால் நமக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து பிஸ்னஸில் ஜெயிச்சு நம்ம தான் டாப்பில் வரணுங்கிற எய்ம் வேறு. பட் அடுத்தவங்களை கீழே தள்ளி தான் நம்ம மேலே வரணும். அடுத்தவங்களை வந்து வேணும்னு புட்டவும் பண்ணணும். அடுத்தவங்களை எப்படியாவது கீழே தள்ளிடணுன்ட்டு ஒரு எய்மில் வேலை பார்க்குறது வேறு. ஓகேவா? ஸோ நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி முன்னாடி வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது வந்து அது ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ அடுத்தவங்கள கீழே தள்ளி நம்ம மேலே வரணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. ஸோ அதை மாற்றிக்கிட்டால் எல்லாருக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பரான ஒரு ராயல் கலர். சூப்பராக ஒரு பிங்க் அண்ட் பீச் டபுள் டோன். ஓகேவா? பிங்க் அண்ட் பீச், பிங்க் அண்ட் பீச். இடையில நம்மளோட வீடியோஸோட வியூஸ் எல்லாமே கம்மியாயிருச்சு. அதுவும் யார் பண்ண வேலைன்னு தெரில. பட் ஓகே, நான் வந்து கண்டினியூஸாக நான் வந்து என்னோடய எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருப்பேன். நல்லா பிங்க் அண்ட் பீச் டபுள் டோன். சூப்பரான சாரி தான். ஏன்னா சின்ன சின்ன பொட்டிக்கு தான் நம்மளை டார்கெட் பண்ணி எதுவும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அதை நம்மளோட டைட்டில் அப்படியே காப்பி பண்ணி போடுறது, நம்ம என்னென்ன போடுறோங்கிற கண்டென்ட் அப்படியே போடுறது, வேணும்னு நம்ம செய்கிறது அப்படியே ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தாங்க நிறைய பேர் சின்ன சின்ன பொட்டிக்லேருந்து. பெரிய பொட்டிக்லேருந்து நம்பர் 1 பொட்டிக்லேருந்து இப்படி பண்ணுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பட் இட் ஹேப்பன்ஸ். ஓகே, ஸோ நோ வரிஸ். ஓகே, ஸோ இது பீச் அண்ட் பிங்க். ஓகே, டபுள் டோனில் இருக்குது. 1499 இப்போ ஆஃபரில் இருக்குது. நம்மளை பார்த்து அவங்க பயப்படணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம வந்து ரொம்ப சின்ன லெவலில் தான் இருக்கும். இது வந்து என்னென்னா பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு பர்பிள் கலர், மேலே வந்து உங்களுக்கு இந்த ஃப்ளார்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ராயல் ப்ளூ கலர். ஓகே, சூப்பரான சாரீ தான். இதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் வந்து ராயல் ப்ளூவில் வந்திருக்கும், மேலே உள்ள ஃப்ளார்ஸ் வந்து பர்பிள் கலரில் வந்திருக்கும். ஸோ எதுவும் நீங்கள் வந்து எனக்கு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க, அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் ரெண்டுமே சேம் அனுப்புவேன். இதை நான் இன்னும் நான் காட்டிடுறேன் உங்களுக்கு. ஓகேவா? இது வந்து பேக்ரவுண்ட் வந்து ஒரு ராயல் ப்ளூ கலர் ஷேடு. இந்த மேலே உள்ள 80 த்ரெட் எம்போஸ்லாம் உங்களுக்கு வந்து பர்பிள் கலர். பார்க்க உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். இது வந்து பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு பர்பிள் கலர், மேலே உள்ள த்ரெட் எம்போஸ் வந்து உங்களுக்கு ராயல் ப்ளூ. ஓகே, ஸோ சேம் சைடு தான், மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ இமீடியட்டாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது கம்ப்ளைண்ட்லாம் ரைஸ் பண்ணியிருக்கோம். ப்ரொஃபஷனல் அந்த இது சாரீஸ் மாறினது எல்லாம் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கோம். வீடியோஸ் வச்சுருக்கோம், ட்ராக்கிங் வச்சுருக்கோம், யார் டெலிவரி பண்ணாங்கிறது எல்லாமே நம்ம ட்ராக் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ அது நம்ம வந்து ப்ராசஸ் போயிட்டுருக்குது. யார் தப்பு பண்ணாங்கன்னு தெரியாது. பட் ஆனால் தப்பு பண்ணுறவங்க நேரடியாக பண்ணுவாங்க, யாராவது ஆலோசனை பண்ணுவாங்க. ஸோ ஹேப்பன் இஸ் ஹேப்பன், அது நம்ம பார்த்துக்கலாம். பட் நம்மக்கிட்ட நம்மளோட ரெகுலர் கஸ்டமர்ஸ் யாரும் நமக்கு அவங்கள பற்றி தெரியும். ஸோ அவங்க யாருமே வேணும் வந்து கமெண்ட் போட மாட்டாங்க, அவங்க நல்லா தெரியும். ஸோ அதனால் ஏதாவது தப்பான கமெண்ட் இருந்ததுன்னா அது வந்து வேறு யாரும், ஏன்னா அது வந்து நிறைய ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. வேறு பொட்டிக்கு வந்து ரொம்ப ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அடுத்த பொட்டிக்கு கீழே தள்ளலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. ஏன்னா நம்ம இப்போ வந்து கமெண்ட் ஆன் பண்ணி வச்சிட்டோம் இல்லையா? ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக போச்சு. ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணட்டும். பட் நமக்கு வந்து கடவுள் இருக்காரு, கடவுள் பார்த்துப்பாங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி எல்லாம் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டீங்க. ஸோ இது எல்லாமே சீக்கிரமாக ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கல் இது எல்லாமே 1500க்கு கீழே இருக்குது. ஓகே, சூப்பரான கலெக்ஷன்ஸ்.